Good evening team members. கிட்டத்தட்ட 90% ஆஃப் பீப்புள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணி மெயில் அனுப்பி வச்சிருக்கீங்க. நாளைக்கு நைட் 12 மணிக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் ஃபில் பண்ணலையோ அவங்களுடைய ஐடி எல்லாம் பிளாக் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அந்த லிஸ்ட் பிளாக் ஆயிடுச்சுன்னா அந்த ஐடிஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டேட்டா பேஸ்ல இருந்தே எடுத்துருவோம். ஸோ எஸ்பிஓ வேறன்றவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நாளைக்கு ஒரு மெயில் கொடுக்குறேன். அந்த மெயில் மேக்ஸிமம் 3 days அவைலபிலிட்டி இருக்கும். அந்த மெயிலுக்கு 3 daysக்குள்ள நீங்க மெயில் பண்ற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு நீங்க பே பண்ண அமௌண்ட்டும் நீங்க ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் 100% வந்து சேரும். பட் அட்மின் சார்ஜஸ்லாம் பிடிச்சிட்டு தான் வரும். அட்மின் சார்ஜஸ், அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் பிடிப்பாங்க. ரைட், பேமெண்ட் எப்படி போடுவீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் தான். நீங்க வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பர்டிகுலரா ஒரு 1000 2000 என்னவோ ஃபிக்ஸ் பண்றோம். இப்போ 6500 6000 இருந்துச்சு இல்லையா வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட். ஸோ அது வந்துருச்சு, அதை நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. அது ரிக்வெஸ்ட் கொடுத்த அடுத்த நாள் எப்படி அடுத்த நாள் வித்தின் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும். அதுதான் ஆட்டோமேட்டிக் வித்ட்ராவல் இல்லையா? கரெக்ட். ஸோ ஒரு கம்பெனினா பேமெண்ட்னா கரெக்டாக அந்த ரேட்னா அந்த ரேட்டுக்கு வரணும்ல. அட் சேம் டைம் எல்லாருக்கும் ஒரே டைம்ல ரிக்வெஸ்ட் கொடுக்குற அந்த பிரச்சனையும் தூக்கிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், உங்க வாலெட்ல இருக்கிற மொத்த பணமும் ஜீரோ பண்ண போறோம். ஜீரோனா உங்க பேமெண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம் உங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம மேனுவலா போடுவோம் இல்லையா? மேனுவலா போடும்போது ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல போட முடியாது. இல்லை, நிறைய இஷ்யூஸ் வரும். அந்த வேலையை பண்ண போறோம். உங்க வாலெட்ல இருக்கிற மொத்த பணமும் உங்களுக்கு முதல்ல கிரெடிட் பண்ண போறோம். பேமெண்ட் ரிலீஸ் பண்ண போறோம். உங்க வாலெட் எல்லாத்தையும் பேமெண்ட் போட்டு முடிச்சு என்ன பண்ண போறோம், ஜீரோ பண்ண போறோம். ஜீரோ பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து ஒரு 30 நாள் எப்படி 30 நாள் பொறுமையா டைம் எடுத்துக்க போறோம். இதெல்லாம் ஒவ்வொரு டாஸ்க். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன, உங்க எல்லாருக்குமே உங்க வாலெட்ல இருக்கிற மொத்த பணமும் பே அவுட் பண்ணி ஜீரோ பண்ணி வச்சிருந்தோம் அந்த வாலெட். இது ஏன் அப்படிங்கறதை நான் சொல்றேன். சரியா, பே அவுட் பண்ணிட்டு போற மொத்தமா எல்லாருக்குமே. இது எவ்வளவு நாட்குள்ள நடக்கணும்னா அவங்க கொடுத்திருக்கிற டைம், நாங்க இந்த விஷயத்தை ரெடி பண்றதுக்கு ஒரு 30 to 40 நாள் ஆகும் சார். நீங்க அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மெம்பர்ஸ் இப்போ வாலெட்ல வச்சிருக்கிற பேமெண்ட் எல்லாம் ஜீரோ பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரி அந்த வாலெட் ஆட் ஆக போது, வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக போகுது. ஸோ அப்போ வாலெட்ல பேலன்ஸ் இருந்தா அது கவுண்ட்டுக்கு நிறைய மேனுவலா ஒர்க் பண்ற மாதிரி வரும். அது 3 லட்சம் பேர் தான் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப டிலே ஆகுன்றதுனால. ஸோ முதல்ல நீங்க அதை போட்டு முடிச்சு ஜீரோ பண்ணி வச்சிருங்க. எல்லாமே கிளியர், எல்லா பர்சனுக்கும் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாலெட்டை எங்க சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் பண்ணும்போது அது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அட் சேம் டைம் 3 லட்சம் பேருக்கு ஒரே நாள் அது கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த 3 லட்சம் பேர் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கனெக்ட் பண்ணுங்க. நம்ம கிட்ட டோட்டலா 10 lakh people வர போறாங்க. அந்த 10 lakh people ஒரே நாள்ல பே அவுட்ன்ற மாதிரி கூடாது. மாசத்துல 30 நாள் இருக்கு. அதுல ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியும் 25 days வந்துடும். 25 to 26 days இருக்கும் கம்பல்சரி. சரியா, ரைட். அப்படியே பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னும் போது 20 to 24 days நினைக்கிறேன். ரைட், 22 to 24 days per month இருக்கும். அப்ப அந்த 24 நாட்கள்ல அந்த 10 லட்சம் பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தான் பேமெண்ட் ரிலீஸ் ஆகணும். இன்னைக்கு ஒரு 10,000 பேர், நாளைக்கு ஒரு 10,000 பேர், ஒரு 20,000 பேர், அந்த மாதிரி. அதை வந்து அப்ப எல்லாருமே ஒரே நாள்ல பே அவுட் கொடுக்குற மாதிரி வைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோ பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பே அவுட் போட்டு முடிச்சிருங்க. எந்த பெண்டிங் இருக்கக்கூடாது. எஸ்பிஓ வாலெட்ல எல்லாமே ஜீரோ ஆயிடணும். எல்லாருக்கும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், எல்லாருமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வரீங்க பாத்தீங்களா? அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வரும்போது 3 லட்சம் பேர் உடனே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேபி நீங்க ஜாயினிங் கொடுக்கறது ஆரம்பிச்சிருந்தாலுமே மொத்தமா எல்லாரும் ஒரே டேட்ல விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வைங்க. அப்ப அதுக்குண்டான டேட்டே ஒரு 30 நாள் நீங்க எடுத்துக்கணும். இப்படி நீங்க ஒர்க் பண்ணாதான் ஒவ்வொருத்தரும் அந்த லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் 2000 வித்ட்ராவல் லிமிட் வைக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நாங்க அந்த லிமிட் தான் பேசியிருக்கோம். சரிங்களா, மாசம் 10,000 ரூபாய் அப்படின்னா, ஏன்னா இந்த 6 மாசம் பெரிய விஷயமே இல்லை. அது இப்படின்றதுக்கு அப்படி போயிடும். அது இந்த 6 மாசமும் அப்படி தான் பேமெண்ட் வாங்க போறோம். நம்ம ஆட்டோ வித்ட்ராவல் கான்செப்ட்ல தான் பேமெண்ட் வாங்க போறோம். பட் ஓல்டு பேமெண்ட் இப்ப இருக்கு இல்லைங்களா உங்க வாலெட்ல இருக்கிறது, அதெல்லாம் மேனுவலா தான் வரப்போகுது. ஸோ பட் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இனிமேல் எஸ்பிஓல எப்பயுமே ஆட்டோ வித்ட்ராவல் தான். நீங்க வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்த மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள எப்போ வேணாலும் கிரெடிட் ஆகும். அது 10 to 15 minutes இருக்கலாம், 2 hours இருக்கலாம், 3 hours இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 24 ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல. ஏன்னா சாட்டர்டே சண்டே எல்லாம் பேங்க் ஒர்க்கிங் டே இருக்காது. செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே எல்லாம். ஸோ அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ ஒரு பர்ஃபெக்டா ஒரு கம்பெனில பே அவுட் எப்படி கிரெடிட் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த லிமிட் ரீச் ஆயிட்டாலே, நீங்க அந்த லிமிட் ரீச் ஆயிட்டாலே உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆட்டோ ட்ரிகர் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ரைட், சோ இது ரேண்டமா இருக்கணும். ஒரே நாள்ல 3 லட்சம் பேர் 10 லட்சம் பேருக்கு ஒரே நாள்ல போடக்கூடாது. ஏன்னா ஒரு நாள் தான் டைம். ஒரு நாளுக்குள்ள எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். பொறுமையா ஹோல்ட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் போடாது. அது சாஃப்ட்வேர் டைரக்டா பேங்க் அக்கௌண்ட் கூட கனெக்ட் பண்ண போறோம். சோ அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க அங்க அந்த லிமிட் ரீச் ஆக யாரெல்லாம் அந்த ரேட்டுக்கு வராங்களோ, அந்த லிமிட் ரீச் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2000 அந்த லிமிட் வச்சிருக்கோம்னா 2000 ரீச் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் பணம் போய் சேர்ந்துரும். இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். எல்லாருடைய அக்கௌண்ட்ல இருந்து என்ன பண்ண போறோம், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வெரிஃபை பண்ண போறோம். இந்த கான்செப்ட்லாம் நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா, பெரிய செக்டர்ஸ், பெரிய இந்த பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன்ஸ், பேபால், நிறைய இந்த ரேசர் பே, இந்த மாதிரி இடத்துல நம்ம பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி இங்க நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் அவங்க கூட அவங்களுடைய அந்த ப்ரொஃபைல ஃபில் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், ஒரு 50 பைசா 1 ரூபீஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் ஒன்று கிரெடிட் ஆகும். ரைட்,
ஸோ இந்த அமௌண்ட் என்ன கிரெடிட் பண்ணி அது கரெக்டாக கிரெடிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேஷன்ஸ் நடக்கும். இல்லைனா மறுபடியும் நீங்க பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக என்டர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு அந்த 1 ரூபீஸோ 50 பைசாவோ கரெக்டாக கிரெடிட் ஆகி டெபிட் ஆகணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம டேரக்டா எடுத்த உடனே அப்ரூவல் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா உங்க அக்கௌண்ட்ல ஆட்டோ கிரெடிட் அண்ட் டெபிட்னா நம்ம ஆர்பிஐல அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ரைட், எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். இப்போதைக்கு மேனுவல் பிரச்சனை இல்லை, இந்த மேனுவல் இந்த பஞ்சாயத்து கிடையாது. ரைட், ஸோ நம்ம உட்காந்து எப்பயும் போல எக்ஸல் ஷீட் கொடுத்து லோட் பண்ணி அது போகும். பட் போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேமெண்ட் எல்லாருக்கும் போய் சேர்ந்தணும். பெண்டிங் கூட ஜீரோவில் வச்சுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரே நாளில் மொத்த பேர் ஸ்டார்ட் பண்ண விடாம கொஞ்சம் கொஞ்சம் பேரா ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் ஆட்டோமேட்டிக் பேமெண்டால ஒரு நாளைக்கு அந்த 10 லட்சம் பேர்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா 10 லட்சம் பேருக்கும் 22 நாளுக்குள்ள பேமெண்ட் போய் சேரணும். 22-24 டேஸ்க்குள்ள பேமெண்ட் போய் சேரணும். அப்ப அந்த 24 டேஸ்க்கு போனோம்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருக்கு போகணும்? 50,000. ரைட், ஓகே, 50,000 மெம்பர்ஸ் கிட்ட வருது இல்ல? ரைட், கரெக்டாக தான் சொல்றேன்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ கால்குலேஷன் தெரியாது. ரைட், நியர்பை ஒரு 50,000 கிட்ட ஒரு 20 டேஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்சம் பேர் போறதுக்கு 50,000 பர் டே வருது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 டிரான்சாக்ஷன் நடக்கும். இன்னும் அடுத்தடுத்து எல்லாமே எங்களுக்கு தான் நிறைய ஒர்க் இருக்கும். ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நாம முதல்ல இந்த 3 lakhs பீப்புளை ஸ்டடி பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் எஸ்பிஓன்னு உங்களுக்கு முதல்ல நாங்கள் ப்ரூவ் பண்ணிடுறோம். தேங்க்யூ.